நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரோதி வருடம் ஆடி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆடி மாதம் அப்படின்னாலே பல பேருக்கும் ஆகாத மாதம் அப்படிம்பாங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த ஆடியில் பார்த்திங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் கடகராசியில் இருக்கார். அவரோட சேர்ந்துக்கிட்டு புதன் இருக்கார். புதாதித்ய யோகம் உருவாக போகுது, புத சுக்கிர யோகம் உருவாக போகுது. ஆனால் இதெல்லாம் முக்கியம் கிடையாது. சடாஷ்டக தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் இந்த மாதத்தில் உருவாகுது. அதாவது சனி பகவான் எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு 6வது வீட்லேயோ இல்லை 8வது வீட்லேயோ சூரிய பகவான் போய் உக்காந்துருக்காரு அப்படின்னா இந்த சடாஷ்டக தோஷம் அப்படிங்கிறது வரும். அப்போ கும்பராசியில் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. கும்பராசிக்கு 6வது வீடான கடகராசியில் சூரியன் உட்காந்துருக்கார். அப்படிங்கிறப்ப இந்த சடாஷ்டக தோஷம் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த தோஷத்தால் பல ராசிக்காரர்களுக்கு நன்மையும் நடக்கும், பல ராசிக்காரர்களுக்கு கெடுதல் அப்படிங்கிறதும் நடக்கும். அதை விட்டுட்டு மற்றபடி கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சனி இருக்கார், மீனராசியில் ராகு இருக்கார், கன்னிராசியில் கேது இருக்கார், ரிஷபராசியில் செவ்வாயும் குருவும் ஒன்று கூடி குருமங்கல யோகத்தை கொடுக்குறாங்க. கடகராசியில் புதன் சூரியன் சுக்கிரன் எல்லாரும் இருக்காங்க. ஆடி மாதம் 5ஆம் தேதி புதன் வக்கரகதி அடைகிறாரு. ஆடி மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு. சரி, இந்த கிரக அமைப்பு, இந்த புதாதித்ய யோகம், புத சுக்கிர யோகம், குருமங்கல யோகம், இது எல்லாம் சேர்ந்து என்ன பலன் கொடுக்க போகுது, இந்த சடாஷ்டக தோஷம் அப்படிங்கிறது என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்த்தாகணும். சரி, இந்த ஆடி மாதம் உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்க போகுது? கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடி மாதம்னாலே எல்லாருமே பயப்படுவாங்க. நம்ம அதுக்காக தான் முன்கூட்டியே சொல்லிட்டோம், ஆடி மாதத்துக்கு பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு. எல்லாத்தை விட அதிகமாக பயப்படக்கூடிய ஆளுங்களாக யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் தான். ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சனி இருந்ததுன்னா சத்தம் போட வேண்டியதில்லை. கதவை சாத்திக்கிட்டு ரூமுக்குள்ளேயே உட்காந்து எழுதுக்கிட்டு மூஞ்சி மோரெல்லாம் நல்லா கழுவிட்டு பவுடர் அடிச்சுட்டு வெளியில் வேணால் கெத்தாப்பாக வந்துக்கலாம். அப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறதால மற்றவங்களுக்கு இந்த மாதம் சுமாராக இருந்தாலும் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதம்தான். ஏன்னா சனி 8ஆம் இடத்துல வக்கரகதி அடைஞ்சு பலம் இழந்து போயிருக்காரு. 8ல் அவர் பலமாக இருந்தப்போ என்ன அடி அடித்தாருன்னு சொல்கிற என்னை விட வாங்குறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ சனி வக்கரம் அடைஞ்சு போயிட்டாரா, அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது தான். தடையாக இருந்த காரியங்கள்லாம் தானாக நடக்கும். பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை கொஞ்சம் மாறும். புது திருப்பங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். காசை கொடுத்துட்டு வராமல் கிடந்தது, நான் கடன் வாங்கிட்டு சுற்றுறேன், என்கிட்ட கடன் வாங்கினவன் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற நிலமை கொஞ்சம் அப்படியே படிப்படியாக மாறும். இதுமாரி ஒரு பேச்சில் ஒரு தெளிவு பிறக்கும். எதுவுமே பார்த்திங்கன்னா வளவலன்னே பேசிக்கிட்டு இருந்துருப்போம். நம்மளை எல்லாரும் கிண்டல் கேலி நக்கல் ஏண்டி தான் பண்ணிகிட்டு இருப்பான். இவன் வாயை திறந்தா மூடவே மாட்டேங்கிறாயா அப்படின்னு நம்மளை பார்த்தாலே தெரிச்சு ஓடுவாங்க. இவன்ட்டு 1/2 மணி நேரம் பேசுவான் அப்படிங்கிற மாதிரி அந்த நிலமை கொஞ்சம் மாறிடும். கொஞ்சம் பேச்சை சுருக்குவீங்க, வெட்டு ஒன்று துண்டு ரெட்டுன்னு பேச ஆரம்பிப்பீங்க இதுக்கு மேலே. அதேமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. நேரடியாக நான் எம்எல்ஏ ஆகிடுவேன், எம்பி ஆகிடுவேன், அமைச்சர் ஆகிடுவேன்ல, சின்ன சின்ன பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அது நமக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். சரி, இப்போ ஒன்றுமே எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தால் இப்போ ஒரு பொறுப்பில் இருக்கோம், இன்னும் கவனமாக செய்யணும் அப்படின்னு எடுத்துக்கங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியிலேயே சூரியன் இருக்கார். தனாதிபதி, தனஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகங்களோட ராஜா உங்களோட ராசியில் இருக்கார். அவரோட மாத தொடக்கத்தில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்துருக்காங்க. இப்போ ராசிக்குள்ளேயே புத சுக்கிர யோகம், ராசிக்குள்ளேயே புத ஆதித்ய யோகம், இது எல்லாமே பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுக்க போகுது. அதுமாரி அஷ்டம சனியோட அந்த பாதிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சி மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ராசிக்குள்ளேயே புத ஆதித்ய யோகம் அப்படிங்கும்போது வகுப்பில் அதிகம் மதிக்கப்படக்கூடிய ஒரு மாணவரா, வேண்டப்படக்கூடிய ஒரு மாணவரா, சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு மாணவராக நீங்கள் இருக்க போகிறீங்க. பெரிய மாத தொடக்கத்திலேயே குரு செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்காங்க. குரு லாபத்தில் இருக்கார், குருமங்கல யோகம் லாபத்தில் இருக்குது. இந்த மாதம் முழுக்க குருவும் செவ்வாயும் சேர்ந்து தான் இருக்க போகிறாங்க. அப்படிங்கிறப்ப சுப செய்திகள் நிறைய வீடு தேடி வரும். துணிச்சல் அதிகமாகவும் தன்னம்பிக்கை அதிகமாகவும் கல்யாண கனவுகள் நனமாகவும் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. அதே மாதிரி சகோதரர்களோட ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாம், கட்டின வீட்டை வாங்கலாம், இல்லை வீட்டை புதுப்பிக்கலாம், ஒரு மராமத்து பணி செய்யலாம், ஒரு வண்ணம் பூசலாம், இந்த மாதிரி வேலைகளை செய்யலாம். பூமியை தோண்டி என்ன வேணாலும் செய்யலாங்க. குருமங்கல யோகம், செவ்வாயும் குருவும் சேர்ந்து லாபத்தில் உட்காந்துருக்காங்க. அப்படிங்கும்போது
என்ன வேணாலும் செய்யலாம், வளர்ச்சி இருக்குது. அதாவது மண்ணை நம்பி போட்ட காசு பொண்ணாயிடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மண்ணை நம்பி காசு போடுங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களா, தாராளமாக பண்ணலாம். 4 பிளாட் வாங்கி கை மாற்றி விடணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக கொடுக்கலாம். இது எல்லாமே இப்போ பயங்கர வேகம் எடுக்கும். 10 ரூபா காசு பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அப்போ ஒரு இடம் வாங்கி விற்கிறது, கமிஷன் தரகு வேலை பார்க்குறது, விவசாயம் பண்ணுறது, ஒரு போர்வெல் போடுறது, இது எல்லாமே பூமியை நம்பி செய்கிற தொழில். விவசாயத்தில் இப்போ எதை போட்டாலும் விளைச்சல் அதிகமாக இருக்கும். பக்கத்து நிலத்துக்காரன் பார்த்து ஆச்சரியப்படுவான், நம்ம போட்டோம் சரியாக வரல, பரவாயில்ல அவனோடது நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மள்டே வந்து கேட்பாங்க, என்ன மருந்து அடிச்சியா, என்ன உரம் வச்சியா அப்படின்னு. இல்லை நான் ஒன்றும் பண்ணலை, எல்லாம் நேரம் நல்லா இருந்தால் அப்படி தான். அதை சொல்லுவோம்ல, நேரம் சரியில்லைன்னா ஒட்டகத்தில் போனாலும் நாய் கடிக்கும் அப்படின்னு. இப்போல்லாம் நீங்கள் நேரம் நல்லா இருக்குது, நாய் வாயிலே கையை விட்டாலும் நாய் கடிக்காது. அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. மண்ணை நம்பி தொழில் போடுங்க. விவசாயத்தில் பயிர் மாற்றம் செய்கிறேன், போகிறேன் வரேன், எது வேணாலும் இப்போ செஞ்சு பார்த்துடலாம். அதுமாரி போர் போடணும் அப்படின்னா இப்போ போடலாம். போர் போடுறது, கேணி வெட்டுறது ரொம்ப எளிமையாக தண்ணி கிடச்சிரும் உங்களுக்கு. பெருசாக நான் 400 அடி போட்டேன், 500 அடி போட்டேன் அப்படின்லாம் இல்லாமல் நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய இடமா பார்த்தா அந்த நேரத்தில் நீங்கள் போய் உட்காருவீங்க. அப்போ நல்லாயிருக்கும். அதேமாரி சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களால முடிஞ்சதை செய்வாங்க. 10 ரூபா நமக்கு உதவியும் செய்வாங்க. இதுமாரி கடகராசியிலே இருக்கிற புதன் வக்கரமடைய போகிறார். 5ஆம் தேதி அன்னைக்கு 3க்கும் 12க்கும் அதிபதியான புதன் வக்கரமடைகிறார். அப்படிங்கிறதால ஒரு கெடுதல் இருக்குது. அதனால தான் நேரம் சரியில்லைப்பா அப்படின்னு நாம் டைட்டிலே சொல்லியிருக்கோம். ஒரு புது வழக்கு வரும், ஜாக்கிரதையாக இருந்துங்க. தேவையில்லாத ஒரு கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு வரும். உடன்பிறப்புகளோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது அது அந்த புதன் வக்கரத்தால் கொஞ்சம் குறையும். நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் கூட வருவாங்க. நீங்கள் அனாவசியமாக அராஜகத்துக்கு போனீங்கன்னா கூட வர மாட்டாங்க. பயணங்கள் அதிகமாக இருக்கும், கண்டபடி போகணும். ஆனால் பயணங்கள் வந்து 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால் குடும்பமான வரைக்கும் பயணங்களை தவிர்த்துருங்க. ஒரு நபரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா அவர் இருக்காரா அப்படிங்கிறத நல்லா விசாரிச்சுக்கிட்டு அதன் பிறகு போங்க. நான் ஒரு 50 கிலோமீட்டர் போனேன் ஒருத்தரை பார்க்க, அங்கே போனால் அவர் இல்லை, வேறு ஊருக்கு போயிட்டாராம் அப்படிங்கிற நிலைமை வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லைன்னா தேவையில்லாத அலைச்சல், அதால் உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு, வாகனங்கள் பழுதாகக்கூடிய வாய்ப்பு. இதனால தான் ரொம்ப 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 கவனமாக இருங்க அப்படின்னு நான் 1க்கு 2 தடவையாக சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ புதனும் வக்கரம், சனியும் வக்கரம். சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறது நல்லது. அதனால் நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன நன்மை கிடைக்குதா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வரட்டு தைரியத்தில் நடவடிக்கை எடுத்துருவோம். அப்புறம் இந்த புதனும் வக்கரம் ஆகிட்டதால நம்ம எடுக்கிற முடிவு தப்பாக போயிடும். அது மாதிரி வண்டி வாகனம் வாங்கும் போதோ வண்டி வாகனம் விற்கும் போதோ கவனமாக இருக்கணும். காசு பணத்தை இழந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி சில பேருக்கு வீட்டில் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் போனீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் ஊட்ட நல்லா பூட்டிட்டோமா 1க்கு 2 பார்த்துக்கணும். விலை உயர்ந்த பொருட்கள்லாம் சேஃப்டியாக வச்சுக்கணும். அதுமாரி வாகனம் எங்கேயாவது நிறுத்துறீங்க அப்படின்னா வாகனத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பூட்டிட்டோமா போயிட்டோமா அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது. அது மாதிரி ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போகிறார் உங்களோட ராசியை விட்டு. அது வரைக்கும் உங்களோட ராசியில் தான் இருக்கார். 4க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்துக்கு போகிறார். அப்படிங்கும்போது வருமான பற்றாக்குறை அகலும். இந்த காலகட்டத்தில் காசு பணம் 10 ரூபா இருக்கும். அதே மாதிரி தெய்வீக சிந்தனையில் மனம் கொஞ்சம் லயிக்கும். அந்த கோயிலுக்கு போகலாமா, இந்த கோயிலுக்கு போகலாமா, குலதெய்வ பிரார்த்தனை செய்யலாமா, தெருவில் ஒரு பால் குடம் எடுக்கிறாங்க அதில் போய் நம்ம முன்னாடி நின்று வேலை செய்கிறது எல்லாம் செய்வீங்க. ஊரில் ஆடி மாதம்னா பால் குடம் எடுப்பாங்க. எப்போவுமே வந்து சும்மா ஆளாக போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வர்றது. இந்த தடவை என்ன பண்ணுவோம், முன்னெடுத்து செய்வீங்க. நீங்களே வாங்க போய் நம்ம 10 ரூபா செய்வோம், நம்ம ஒரு வேளை நம்ம சாப்பாடு ஆக்கி போடுவோம், ஒரு கூழ் காய்ச்சி ஊற்றுவோம். இந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் செய்வீங்க. அது மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் வியாபாரம் ரெண்டுமே இந்த மாதத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா லாபத்தில் குரு இருக்கார், குருமங்கல யோகம் இருக்குது. அப்படிங்கிறப்ப 10 ரூபா காசு பணம் கொடுக்காமலா போயிடுவார். அதனால் அதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதம் முழுக்க மாமிச உணவுகளை தவிர்த்துருங்க. அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யுங்க. முடிஞ்சவங்க ஒரு புண்ணிய நதியில் இந்த அமாவாசை ஆடி அமாவாசையில் நீராடிட்டு வரலாம். அதுமாரி ஆடி வெள்ளிக்கிழமையில அம்மனை வணங்குங்க. ஏழைவாழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள், அன்னதானம், ஆடை தானம், இது ஏதாவது செஞ்சுட்டு வாங்க. இந்த ஆடி மாதம் நல்லாயிருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.